முதலமைச்சர் இருக்கின்ற பொழுது அவரை சந்தித்து இந்த கோரிக்கை வைத்து நடந்தாய் வாழி காவிரி திட்டம் சுமார் 14,000 கோடி இந்த திட்டத்திற்கு நிதி தேவை. கொடுத்த உடனே அவர் பார்த்தார், அற்புதமான திட்டம், இந்த திட்டத்தை நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என்று சொல்லி மேதக குடியரசுத் தலைவர் உரையிலே இடம்பெற செய்து கடந்த 2024 ஆண்டு அதற்கு அனுமதி கொடுக்கப்பட்டது. ஆனால் இந்த அரசு முடக்கி வைத்திருக்கின்றது. உண்மையிலேயே இந்த அரசு மக்கள் மீது அக்கறை இருந்தால் மத்திய அரசு அனுமதி கொடுக்கப்பட்ட திட்டத்தை நிறைவேற்ற மனமில்லை. சிந்தித்து பாருங்கள், 14,000 கோடி, 1,000 2,000 இல்ல 14,000 கோடி நம்முடைய தமிழ்நாடு நலன் பெறுவதற்காக மத்திய அரசு அனுமதித்தது. பாரத பிரதமர் அவர்கள் மனமுகந்து கொடுத்த அந்த திட்டம், அந்த திட்டத்தின் மூலமாக காவிரி நதியிலே கரை ஓரமாக இருக்கின்ற கழிவு நீர்கள் அந்த நதியிலே கலக்கின்ற பொழுது நீர் மாசுபடுகிறது. அந்த நீர் மாசுபடாமல் இருப்பதற்கு அதை சுத்தகரித்து நதியிலே விடுகின்ற திட்டம் தான் இந்த திட்டம். மேட்டூர் அணையிலிருந்து வெளியேறிய நீர், பவானி சாகர் அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர், நொய்யிலிருந்து வெளியேறுகின்ற நீர், அமராவதி அணையிலிருந்து வெளியேறுகின்ற நீர், இந்த நீரெல்லாம் சுத்தப்படுத்தி அங்கே நதியிலே விடுகின்ற பொழுது காவிரி நதியிலே வந்து கலக்கின்ற பொழுது சுத்தமான நீராக இருக்கும். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் காவிரி நதி தான் ஜீவநதி. அந்த நதியை நம்பித்தான் 20 மாவட்ட மக்கள் குடிநீர் ஆதாரமாக விலகிக் கொண்டிருக்கிறது. டெல்டா பாசன விவசாயிகளுக்கு ஒரு நல்ல நீர் பயிர்களுக்கு பாய்ச்சுகின்ற பொழுது எந்த நோய் தாக்கப்படாது. அப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை நமக்கு வழங்கினார். அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக அந்த திட்டத்தை நிறுத்தி வைத்திருக்கின்றார்கள். மீண்டும் ஆதரவோடு தேசிய ஜனநாயக கூட்டணி அதிக இடங்களே வெற்றி பெற்று நம்முடைய கூட்டணி அண்ணா திமுக ஆட்சி அமைக்கின்ற பொழுது பாரத பிரதமருடைய ஆட்சியால் இந்த திட்டம் நிறைவேறும்.